ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் கோமாளி சீசன் 6 ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பண்ண எரிச்சேரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் சிறுபருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பையும் சேர்த்து வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு, கொஞ்சமாக பெருங்காய கட்டி, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், பெப்பர் தூள், இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்க பூசணிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வேக வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம அதுக்குள்ள ஒரு அரைப்பு ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், சீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச பம்ப்கின் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கடாயில் மாற்றிட்டு அதெல்லாம் மசிச்சு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த அரைப்பையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிவிடுங்க. இது கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அரைப்போட பச்சை வாசனை போட்டு கொதிக்க வச்சுருங்க. இதெல்லாம் கொதிச்சிட்ட பிறகு நம்ம தாளிச்சு கொட்டில ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து தாளிச்சு கொட்டினா அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில தான் தாளிக்கணும். அப்புறம் அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கேரளாவோட மெயின் டிஷ்ஷு. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.